கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசும்படி சில வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம பேசுவோம். கர்த்தர் நல்லவர். முதலாவது ஒரே ஒரு வரி பாடலை பாடிக்கிறோம். எல்லாரும் பாடுவோமா? ஒன்று சேர்ந்து. ஆவியானவரே, இந்த பாவியாகிய என்னை சிலுவைக்கு பின்னால் மறைத்து நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமோ நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்துக் கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நன்றி அப்பா. இயேசு ராஜா, நீங்க போதும் ராஜா. உம்முடைய கரம் எனக்கு போதும் அப்பா. உம்முடைய மகிமை எனக்கு போதும் அப்பா. உம்முடைய மகத்துவ வல்லமை போதும் அப்பா. ஆவியானவரே, உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எங்களை ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தேவ கிருபையினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஹல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கும் கூட இந்த விதைப்பை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சங்கீதம் 126 எடுத்துக்கிறோம். பாவியானவர் தாமே பேசுவாராக. பாவியானவரே, இந்த பாவியாகிய சிலுவைக்கு பின்னால் மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில். 126 5-6 வாசிப்போம். கண்ணீரோட விதைக்கிறவன் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தூவை விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான வார்த்தை ஆண்டவராகிய இயேசு இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஹல்லேலூயா. அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவென்று வேணும் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு இந்த உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், அப்பொழுது முடிவு வரும் சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? முதலாவது கண்ணீரோடு விதைக்கிறவர்களா நம்ம இருக்கணும். விதைத்தா தான் அறுவடை செய்ய முடியும். விதைக்காம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அப்ப முதலாவது என்ன? சுவிசேஷம் நம் தலைமையில் விழுந்த கடமையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சுவிசேஷம் நம்ம தலைமையில விழுந்த கடமையா இருக்கு. முடிந்த மட்டும் நாம சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதுக்காக பாருங்க, 1 கொரிந்தியர் ஒரு சில வசனங்களை வாசிப்போமே. 9வது அதிகாரம் 16 வாசிப்போம் டக்குன்னு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அதாவது விதைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு.
இந்த உலகத்துல யாரு ரட்சிக்கப்படுறாங்களோ, இன்றைக்கு ரட்சிக்கப்படுற யாரா இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும்? விதைப்பு என்ற சுவிசேஷத்தை விதைக்கணும். அல்லேலூயா. சுவிசேஷத்தை விதைத்தா தான் நாம அறுவடை காண முடியும். இன்னைக்கு டாக்ஸ் கொடுக்கல, ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லல, அவருடைய அன்பை பத்தி சொல்லல, அவர் சிலுவையில் அறையப்பட்ட அவர் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தாரு, எதற்காக மரித்தாரு, எதற்காய் ரத்தம் சிந்தினார், எதற்காய் பாடுபட்டார், எதற்காய் தன்னையை பலியாய் ஒப்பு கொடுக்க வந்தார் என்பதை இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு கொண்டு வரேன். கொர்நேலி அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கு, வாசிங்கள. பேதுரு அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லுவாரு, ஒரு அற்புதமா சொல்லுவாரு. கொர்நேலி வீட்டுல 10வது அதிகாரத்துல எடுத்துட்டீங்களா? 10வது அதிகாரத்துல பேதுரு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் என்பதை. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, கொர்நேலியு கிட்ட ஆண்டவர் தரிசனமாகிறாரு. ஒரு தூதன் தரிசனமாகி இந்த மாதிரி பேதுருவை வர சொல்லு, அவன் உனக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது நீ பரிசுத்த ஆவிக்கெல்லாம் மாறுவ, சத்தியத்துக்குரிய மனிதனா மாறுவேன்னு சொல்லி கொர்நேலியோட தூதன் பேசுறாரு. அப்ப கொர்நேலியு என்ன பண்றாரு? 2 ஆட்களை அனுப்பி போய் பேதுருவை கூட்டியார சொல்றாங்க. பேதுரு அவங்க வீட்டுல பேசுறாரு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்ற நம்ம எல்லாரும் அவர் உங்களை போதிச்சு வழி நடத்துவாரு, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்காரு. அப்ப நாம என்ன செய்யணும்? முடிந்த மட்டும் சுவிசேஷத்தை விதைக்கணும். அல்லேலூயா. விதைப்பு என்ற அந்த சுவிசேஷத்தை நம்ம விதைச்சாதான் அறுவடை செய்ய முடியும். 4 பேருக்கு ஆண்டவராக இயேசுவை பத்தி சொன்னாதான் 4 பேர் வருவாங்களே தவிர, சொல்லலைன்னா யாரா வருவாங்களா? சொல்லுங்க, வரமாட்டாங்க. எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கிட்டீங்களா? 10வது அதிகாரம் 38ல இருந்து வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்தில் வந்த பொழுது தேவன் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை நிரப்பினார். ஏன் நிரப்பினாரு? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும், பிணியாளிகளுக்கு ரட்சிப்பு வேண்டும், பிணியாளிகளுக்கு சுகம் வேண்டும். அப்ப இயேசு என்ன பண்ணார்? இந்த உலகத்துல வரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் பெற்றிருந்ததுனால பாவிகளை ரட்சிக்கவும், பிணியாளிகளை மீட்கவும், பலவிதமான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கவும், நோய்வாய்ப்பட்ட மக்களை எல்லாருக்கும் சுகம் கொடுக்கவும், மரித்தவனை உயிரோடு எழுப்பவும் பல அற்புத அடையாளங்களை செய்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார்? நசரேயனான இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், முதலாவது இயேசு என்ன பண்ணாரு? பரிசுத்த ஆவியினால் தான் இயேசுவை பிறந்தார். அம்மாவா இல்லையா? மரியாதை போய் ஒரு தூதன் பார்க்கிறாரு. பார்த்த உடனே என்ன சொல்றாரு? தூதன் பார்த்து, மரியாதை நீ பாக்கியவதி அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துதல் கிடைக்குது, இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அப்ப தூதன் சொல்றாரு, மரியாதை உன் பரிசுத்த ஆவி உன் மேல நிழல் வரும், நீ கற்போதியாவ, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை போக்கி மனிதர்களை ரட்சிக்க இயேசு வருகிறார். அல்லேலூயா. அந்த இயேசுவால மட்டும்தான் உலகத்தின் பாவத்தை போக்க முடியும், மனிதர்களை ரட்சிக்க முடியும், மனிதர்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க முடியும். மனிதருக்கு எல்லா பாவத்திலும், சாபத்திலும், கட்டுகளிலும், பிடிசுனியத்திலும், மந்திரவாதத்திலும், அந்தகார வல்லமையில் இருந்தோ, எல்லா படுகொலியில் இருந்து மீட்டெடுக்க யாரால முடியும்னா ஆண்டவராகிய இயேசுவால மட்டும்தான் முடியும். அதனாலதான் இயேசு கடவுள் என்ன பண்ணாரு? மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் ஆவியானவரால் நிரப்ப அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு கற்பவதியாரி ஒரு குமாரன் பிறக்கிறார். அதனாலதான் அப்பா சொல்றாரு, நசரேயனாகிய இயேசுவை தேவன் என்ன பண்ணாராம்? பரிசுத்த ஆவியினாலும். முதலாவது பரிசுத்த ஆவியினால இயேசுவை தேவன் நிரப்பிட்டாரு, வல்லமையினாலும் அடுத்தவரை வல்லமையினால நிரப்பிட்டாரு, அபிஷேகம் பண்ணினார். வல்லமையும் அபிஷேகமும் இயேசு கிறிஸ்துக்குள்ள உள்ளா இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தாரு. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால்
என்ன சொல்றாரு இந்த இடத்துல? தேவன் நல்லா சொல்லுங்க, தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால வாசிங்க, நன்மை செய்கிறவராயும் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். இந்த இடத்துல அற்புதமா சொல்ல பொழுது வல்லமை நிறைந்தவராய் இருந்தாரு. வல்லமை நிறைஞ்சதுனால, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதுனால அவர் என்ன பண்ணாரு? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினாரு. எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாரு. மகாபரிய அற்புதத்தை இயேசு செய்தார். இயேசுவோடு கூட பிதாவான தேவன் இருந்தாருங்கிறதுக்கு யோவான் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானவைகளை இயேசு செய்தார். பிதாவும் குமாரனும் யாரு? ஒண்ணுதான். பிதாவும் இயேசுதான், குமாரன் இயேசுதான், பரிசுத்த ஆவி இயேசுதான். ஆனா மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாரு? பிதாவுக்கு பிரியமான காரியத்தை அவர் செய்கிறபடினால, நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்ப எந்த நேரமும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தனியாவே விடல. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டார்னா அவர் உங்களோடு கூட இருப்பார். எல்லா நேரத்திலும் உங்களோடு கூடவே இருப்பார். தனியா இருக்கவே விட மாட்டார். நம்ம நினைப்போம் நம்ம தனியா இருக்கோமோன்னு. இல்ல, ஏதாவது இந்த ஒரு சின்ன ஒரு பயம் வந்தா கூட டக்குன்னு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதும் அவருடைய வல்லமை இறங்குறதும் அவர் நமக்குள்ள இருக்கிறதே நமக்கு உணர்த்துவார். புரியுதான சொல்றது? அநேக இடங்கள்ல நான் போகும்பொழுது, வெளியில போகும்பொழுது, ஏதாவது ஒரு காரியத்துல டக்குன்னு பயந்துட்டா கூட அப்படியே ஒரு நிரப்புதல் வரும், வல்லமை இறங்கும். நான் உன்னோடு இருக்கேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உலக முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உன்னோடு கூட இருப்பேன், உனக்காக யாவையும் செய்வேன். நீ ஏன் கலங்குற, பயப்படுற? நான் உன் அப்பாடா, உன் தகப்பன்டா, நான் உன்னோடு கூட உனக்குள்ள இருக்கிறவர் தான் நான் சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால யார் வேணாலும் நம்மளை கைவிட்டுலாம், யார் வேணாலும் நம்மளை புறக்கணிச்சிடலாம், ஒருவேளை யார் வேணாலும் நம்மளை மதிக்காம போடான்னு சொல்லிட்டு நம்ம புறம்பே தள்ளலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் இன்னைக்கு கீழா கிடக்கட்டும், மேலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே நேசம், ஒரே அன்பு, அதுதான் இயேசு. அல்லேலூயா. அவன் பணக்காரனே, அவனுக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பை கொடுக்க மாட்டாரு. ஏழ்மைப்பட்ட சிறுமைப்பட்டவனா கிடைக்கானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அன்பை கொடுக்க மாட்டாரு. அவர் பாரபட்சம் பாராத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவராய் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்ப அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து ஓடணும்னா பெரிய காரியங்களை அறுவடை செய்ய முடியும். இந்த இடத்துல பாருங்க, இயேசுவை குறித்து பேசும்படி பேதுருவானவர் வந்து பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு சொல்றாரு, அடுத்த வசனத்தை படிக்கப்பா 39, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அதாவது அப்போஸ்தலர் 10:39-40. மூன்றாம் நாளிலே, நல்லா பாருங்க இந்த இடத்துல, மூன்றாம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதிட்சமாய் காணப்படும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிட்சமாய் ஆகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரில் எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கு பிரதிச்சனமாகும்படி செய்தார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கிக்கிறான். தேவனுடைய மரணத்துல மரித்தாரு, அவர் உயிரோடு எழுந்தாரு, அது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு பிரதிச்சமா எங்களுக்கு காணப்பட்டாரு, எங்களோட பேசினார் சொல்லி பேதுரு சொல்றாரு. என்ன சொல்றாரு? யூதேய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர் உயிரோடு இருந்து அவர் செஞ்ச அற்புதமான சாட்சிகள்
நாங்க இருக்கிறோம் 12 பேர். நாங்க அவரோடு கூடவே தெரிஞ்சோம், அவரோடு கூடவே உறவாடினோம். ஆகையினால் நாங்க இருந்தோம். அது மட்டும் இல்ல, காட்சிகளா இருந்தோம். அவர் மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். அவர் மரத்துல தூக்கி என்ன பண்ணாங்க? ஆண்டவராகிய தேவனை கொலை செய்த 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதிச்சமாய் காணும்படி செய்தார். 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சாரா இல்லையா இயேசு? சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தாரா இல்லையா? பாதாளத்தை வென்றாரா இல்லையா? இயேசு வென்றார். அல்லேலூயா. அவர் மரிப்பதே இல்லை, அவர் மரணத்தை ஜெயித்த தேவன். மரித்தேன் ஆனாலும் சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் ஜீவாதிபதி. இன்றைக்கு நமக்கு ஜீவனோடு இருக்கிறார். 41ஆம் வசனம் சொல்லுது, ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிச்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கு பிரதிச்சமாகும்படி செய்தார். அல்லேலூயா. சீசர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். மரித்தாரு, உயிரோடு எழுந்தாரு. எழுந்து என்ன பண்ணாரு? சீசர்களோடு உறவாடினார், எல்லாரோடு கூட பேசினார், எல்லாரையும் போய் பார்த்தாரு. அல்லேலூயா. கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப எல்லாரையும் பார்த்தாரு. அதான் பேதுரு சொல்றாரு, பிரதிச்சமா நாங்க பார்த்தோம், எங்களோடு கூட எங்க அப்பா வந்தாரு, மரித்தாரு, ஆனாலும் உயிரோடு எந்திரிச்சாரு. எந்திரிச்சு வந்து எங்களோடு கூட இருந்ததும் எங்களுக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் எங்களுக்கு தெரியும். ஆகையினால மற்றவர்களுக்கு சொன்னாரோ இல்லையோ, எங்களுக்கு தெரியும் சொல்லி பேதுரு இந்த இடத்துல சொல்றாரு. சொல்றது மாத்திரமல்ல, 42ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், நல்லா கவனிச்சு பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் எழுப்பப்பட்ட, உயிரோடு இருக்கிற நமக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்ப இந்த கட்டளை யாருக்கு கட்டளையிட்டார்? உங்களுக்கு எனக்கும் கட்டளையிட்டு இருக்கார். இது நாம செய்ய வேண்டிய கடமை. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்றாரு? அன்றி அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மரித்தோர்களுக்கும் தேவன் என்று ஜனங்களுக்கு பிரதிச்சமாக சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். நாம என்ன செய்யணும்? இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவாதிபதியாய் இருக்கிறார், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை சொல்லணும் சொல்லி பேதுரு சொல்றாரு. மரித்தவர்களுக்கும் சொல்லு, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் சொல்லு, அடுத்து சொல்றாரு நியாயாதிபதிகளுக்கும் சொல்லு, யார் யாருக்கெல்லாம் நாங்க பிரசங்கிக்கன்னு சொல்லி எங்க தேவன் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு அப்படிங்கறத பேதுரு இந்த இடத்துல பேசுறாரு. இதை கேட்டுக்கிட்டு கையில நல்லா கவனிங்க. அவர் சொன்ன காரியம் என்ன? இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிரப்பினாரு. 1. என்ன? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினாரு. 2 காரியம். அடுத்து சொல்றாரு மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. அவர் சொல்ற சுவிசேஷம் நான் சொல்ற புரியுதா? அவர் சொல்ற சுவிசேஷம் அதுதான். மரித்தாரு, உயிரோடு எந்திரிச்சிட்டாரு. இத சொல்றதுக்கு தான் ஆண்டவர் எங்களை அனுப்புனார் சொல்லி பேதுரு சொல்லி முடிக்கிறாரு. நல்லா கவனிங்க. 43ஆம் வசனம் வாசிங்கள. அற்புதமாக விசுவாசிக்கிறவன் எவனோ, என்னை பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை, அதாவது பேதுரு சொன்ன இயேசுவின் சுவிசேஷம், இயேசு மரித்தாரு, உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, இயேசு வல்லமையினால் நிரப்பப்பட்டாரு, இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தாரு, இயேசு என்ன செய்தாருங்கிறத மட்டும்தான் அவன் சொல்றான் அந்த இடத்துல. இத கேட்ட உடனே அந்த வசனம் சொல்லுது, 44ஆவது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை, என்ன வசனம் பேசினா? இயேசுவை பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார் ஆண்டவர்.
இயேசுவை வல்லமையா நிரப்பினாரு. அவர் ஆவியினால நிரம்பியிருந்தாரு, வல்லமையினால் நிரப்பி இருந்தாரு. எல்லா பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தாரு, மரித்தாரு. ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படி அவன் சுவிசேஷம் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அந்த கொர்நேலியு வீட்டில் இருந்த அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்டபோது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதையும் குறித்து பிரமித்தார்கள். எல்லாரும் பிரமிக்கிறாங்க, ஆச்சரியமாகுது. பரிசுத்த ஆவியில நிரம்புறாங்க, வல்லமை மேல வல்லமை இறங்குது, அவங்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க மக்கள் பூரா. அடுத்து பாருங்க, அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களுக்கு ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவன் வேண்டிக் கொண்டான். ஆமென், அல்லேலூயா. என்ன நான் சொல்றேன், ஆண்டவராகிய இயேசுவின் சுவிசேஷத்தை சொன்ன உடனே எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்துச்சு, பரிசுத்தாவி வந்துச்சு, வல்லமை வந்துச்சு, அந்நிய பாஷை வந்துச்சு, வரங்கள் வல்லமையை பெற்று பயங்கரமா ஊழியம் செய்ய எல்லாரும் எழுப்பி பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாம விதைச்சாதான் என்ன அறுவடை செய்ய முடியும். பேதுரு அந்த இடத்துல கொர்நேலியு வீட்டுல விதைத்தான், அறுவடை செய்தான். வந்தவர் கொர்நேலியு குடும்பம், வந்த நண்பர்கள் யாவரும் என்ன செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு ரட்சிப்பு அடைந்து தேவனுக்கென்று ஊழியம் செய்ய கொடுத்தாங்க. அதே போல நாமும் விதைப்போம், கர்த்தர் நமக்கு அறுவடையை கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென். Thank you. God bless you.